கர்த்தர் உங்களை தீர்க்க ஆயுசு தராரு. ஹல்லேலூயா. ஐந்தாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிக்க வேண்டிய ஒரு பயம் என்ன பயம் அப்படின்னா, மரண பயத்தை ஜெயிக்கணும். மரண பயத்தை ஜெயிக்கணும். சிலருக்கு என்ன பயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, செத்துருவோமோன்னு பயம் இருக்கு. செத்துருவோமோன்னு, இந்த நோயில் நம்ம செத்துருவோமோ, நம்ம ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவோமோ, நம்ம இங்க விழுந்து செத்துருவோமோ, இதுக்காகவே நிறைய பேர் நிறைய காரியத்தெல்லாம் அவாய்ட் பண்றவங்க இருக்கிறாங்க. நிறைய விஷயத்தை அவாய்ட் பண்ணுவாங்க. சில ஊருக்கே போக மாட்டாங்க, ட்ரெயின்ல போக மாட்டாங்க, பஸ்ல போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்த உடனே பாத்தீங்கன்னா உடனே இவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். நானும் செத்துருவேன், அந்த மாதிரி நான் அதனால ஊருக்கு போக மாட்டேன், நான் அங்க பண்ண மாட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆயுசு இருக்கிற நாள் வரைக்கும் உங்களை ஒருவரும் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமேன். கர்த்தருடைய மனுஷன் கையில விரியன் பாம்பு கவ்வி புடிச்சிருக்குது, கவ்வி புடிச்சிருக்குது. சுத்தி இருக்கிறவன் எல்லாம் செத்தாண்டா, முடிஞ்சான் அவன். இன்னும் 3 minutes தான், 3 நிமிஷத்துல வாயிலிருந்து நுர வருதான்னு பாருங்க அப்படின்னு மொத்த பேரும் வாயே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் உதறி தீல தள்ளிட்டு, அடப்போப்பா நீ வேற, ஏற்கனவே நான் இங்க கப்பல் பிரயாணத்துல இருக்கும்போது எல்லாரும் சாகுறோம் சாகுறோம் தான் சொன்னாங்க. அங்க ஒருத்தர் வந்து சொன்னாரு, பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும்னு சொல்லி இவ்வளோ பெரிய கப்பல் சேதத்திலே என்ன தப்பிச்சு இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. இங்க என்ன சாகடிப்பாரா? எனக்கு இருக்கிற நாள் வரைக்கும் என்னை சாகடிக்கிறதுக்கு ஒருவரால முடியாது. எத்தனை பேர் எழும்பினாலும், எவ்வளவு பெரிய மனிதர்கள் எழும்பினாலும், எவ்வளவு மிரட்டல்கள் உங்களுக்கு வந்தாலும், உங்களை பாதுகாக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஒருவனும் உங்களை சாகடிக்க முடியாது. செய்வனையினாலே கொல்ல முடியாது, மாந்திரிகத்தினால கொல்ல முடியாது, அப்பட்டயத்தினால கொல்ல முடியாது. ஏனென்றால் என் ஆயுசு கர்த்தர் கரத்திலே இருக்குது. கர்த்தர் கரத்திலே